Good morning, children. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2 பார்ப்போம். பேஜ் நம்பர் 59ல இருக்கு. புக் எடுத்து வச்சுட்டு அது கொஸ்டின் முதல்ல படிக்கிற அதை பார்த்துட்டு அப்புறம் சம் போடலாம். For the following transactions, so the effect on accounting equation. இந்த டிரான்சாக்ஷனுக்கான அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ ராஜ் அப்படின்னு நாங்கள் நேம் கொடுக்கறதுனால நம்ம மேலே எழுதுறப்ப இந்த புக் ஆஃப் ராஜ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத எழுதணும். ஓகே, இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படிங்கிறப்ப அசெட் காலம் ஃபஸ்ட்டு எது அசெட்டில் என்னென்ன காலம் வரும்னு பார்த்தலாம். அசெட் சைடில் கேஷ் காலம் வரணும். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு கேஷும் கேபிட்டலும் வரணும். ஓகே, அடுத்த இதில் வந்து அந்த சைடில் கேபிட்டல். தென் ஓப்பன்ட் பேங்க் அக்கௌண்ட் வித் டெபாசிட் ஆஃப் ருபீஸ் 30,000. அப்போ கேஷும் இதில் இருக்குது, பேங்க்கும் இருக்குது. அப்போ ரெண்டுமே அசெட். அப்போ அசெட் காலமில் ஆல்ரெடி நம்ம கேஷ் போட்டுட்டோம், அசெட் சைடில் கேஷ் காலம் போட்டோம். இப்போ இன்னொரு அடிஷ்னல் என்னது பேங்க்கு. தென் பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் ஃபார் 12,000. கூட்ஸ் வாங்கியிருக்கோம். எப்படி வாங்கியிருக்கோம்? கிரெடிட்டுக்கு கடனுக்கு வாங்கியிருக்கோம். பணம் அப்போ கொடுக்கல, பேங்க்ல இருந்தும் கொடுக்கல, அப்போ கடனுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ கூட்ஸ் உள்ள வந்திருக்கா, அசெட் தானே கூட்ஸ். அப்போ அதுக்கு ஸ்டாக், கூட்ஸ்னா ஸ்டாக் அப்படின்னு போடணும். இப்போ அசெட் சைடில் கேஷ், பேங்க், ஸ்டாக் காலம் வரணும். அதே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆல்ரெடி போட்டாச்சு. ப்ளஸ் இப்போ ஹரிக்கு நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கனால பணம் திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கனால அதை கிரெடிட்டாஸ், லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறத காமிக்கணும். ஓகே, தென் ராஜ் வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். அவரோட சொந்த செலவுக்காக எடுத்திருக்காரு அப்படின்னா ட்ராயிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம். அப்போ அவங்க வந்து கேஷ் கம்மியாக இருக்கும், கேஷ் காலம் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். அப்புறம் கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, தென் பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு ஃபார் ருபீஸ் 10,000. ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க, அதுக்காக கேஷாக கொடுக்காம டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டுலேருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்ன ஆயிரும், அமௌண்ட் கம்மியாயிரும். அப்போ நம்மள்ட்ட இப்போ கேஷ் காலம் இருக்குது, பேங்க் காலம் இருக்குது. ஆனால் இப்போ ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கிறது ஒரு அசெட் தானே. அப்போ அசெட் சைடில் இப்போ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத ஒரு காலம் போடணும். கேஷ், பேங்க், ஸ்டாக், ஃபர்னிச்சர் 4 காலம் வரணும் அசெட்டில். ஓகேயா, தென் சோல்டு கூட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ்ட். முருகனுக்கு கூட்ஸ் விற்றுருக்கோம், கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ ஸ்டாக்கில் கம்மியாக இருக்கும், கேஷ் உள்ளே வந்திருக்கு, அசெட்டில் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். தென் மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். மணி வித்ட்ரா பண்ணியிருக்கோம், அப்போ கேஷில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பேங்க்கில் கம்மியாயிருக்கும். இது வந்து ஆஃபீஸ் யூஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கேஷ் காலம் பேங்க் காலமில் பண்ணால் போதும், கேபிட்டலில் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம சம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது நம்ம இப்போ என்ன எழுதிக்கணும் மேலே. இது வந்து நீங்கள் இங்கே எழுதுகிறப்ப எக்ஸசைஸ் 2 போடணும். பேஜ் நம்பர் இங்கே பழைய புக்கோட போட்டிருக்காங்க, நீங்கள் புது நம்பர் வந்து 59 அப்படின்னு போட்டுக்கணும், பேஜ் நம்பர். ஓகே, இப்போ ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படிங்கிறனால இந்த புக் ஆஃப் ராஜ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத இங்கே மேலே ஹெட்டிங் எழுதிக்கணும். ஓகேயா, தென் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல என்ன ஃபார்மேட்டில் போடணுன்னு. சீரியல் நம்பர், டிரான்சாக்ஷன்ஸ், கேஷ், பேங்க், ஸ்டாக், ஃபர்னிச்சர். இது எல்லாம் 4 சேர்ந்தது தான் என்னது அசெட். மேலே இருக்கு பாருங்க, அசெட்னு எழுதிருக்குமா, அசெட்னு எழுதி 4 காலம் அது தனியாக அசெட்டுக்கு பிரிச்சுக்கிறோம். ஈக்குவல் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு நீ சீரியல் நம்பர் போட்டுக்கணும். சில சம்மில் 1 2 3 கொடுத்துருப்பாங்க, சில இதில் ஏபிசிடி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏ கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அது ஸ்டார்டட் பிஸ்னஸ்னு போட்டு கேஷில் 40,000 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொண்டு வந்ததுனால அதை கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கணும். கேபிட்டலில் 40,000. இப்போ இதை ஈக்குவல் பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதி ஈக்குவேஷன் போடுறப்ப நம்மளுக்கு ரெண்டு பக்கமுமே இப்போ எவ்வளோ இருக்குது, 40,000 ஈக்குவலாக இருக்குது. ஓகேயா, அடுத்தது செகண்ட் பாருங்கள், ஓப்பன்டு பேங்க் அக்கௌண்ட் வித் டெபாசிட் ஆஃப் ருபீஸ் 30,000. அப்போ கேஷ் டெபாசிட்டட் டு பேங்க்னு பண்ணலாம், இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன்னு கூட போட்டுக்கலாம். அப்போ போட்டேன்னா இப்போ கேஷ்லேருந்து எடுத்து எங்கே கொண்டு போய் போட்டிருக்காங்க, பேங்க்கில் போட்டிருக்காங்க. அப்போ கேஷ் காலமில் என்ன ஆகும் நம்மளுக்கு பாருங்க, கேஷ் காலமில் மைனஸ் பண்ணணும் 30,000. அதே பேங்க் காலமில் என்ன இருக்கும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ 40,000 மைனஸ் 30, இந்த வேறு எங்கேயுமே வந்து நம்மளுக்கு கேபிட்டல்லையோ லைபிலிட்டிலையோ அஃபெக்ட் ஆகாது. அதனால் இது ரெண்டை மட்டும் நம்ம போடணும். இப்போ 40,000 மைனஸ் 30,000 போட்டோம்னா ஈக்குவேஷன் பாருங்கள், 10,000 இங்கே ப்ளஸ் 30,000 அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் கேபிட்டலில் 40,000 அப்படியே இருக்கும். ஓகேயா, இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஈக்குவேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 10,000 ப்ளஸ் 30,000 ஆட் பண்ணால் 40,000,
இங்கே கேபிட்டலில் 40,000 ஈக்குவலாக இருக்குது ரெண்டு பக்கமும். ஓகேயா? அடுத்தது நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடனுக்கு வாங்கியிருக்கோம், கூட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டாக் காலமுக்கு வந்துடணும். கேஷ் கொடுத்து வாங்கலை, கேஷ் கிடையாது, பேங்க் கிடையாது. அப்போ என்ன உள்ளே வந்திருக்கு? கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு. அப்போ ஸ்டாக்கில் நம்ம 12,000 வந்து ப்ளஸ் 12,000 அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஃபர்னிச்சர் இல்லை. அடுத்தது கேபிட்டலில் அஃபெக்ட் ஆகாது. நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கனால அது நம்மளுக்கு லைபிலிட்டி, அதை திரும்ப நம்ம கொடுக்கணும், அது லைபிலிட்டி. அதனால் அங்கே வந்து ப்ளஸ் 12,000 அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் பண்ணுறப்ப இந்த 10,000 அப்படியே தான் இருக்கும், இங்கே 30,000 அப்படியே தான் இருக்குது. இங்கே தான் இப்போ ஸ்டாக்கில் 12,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோன்னா கேபிட்டலில் 40,000 அப்படியே இருக்கும், லைபிலிட்டியில் 12,000. ஓகேயா? இப்போ இந்த 3 காலமும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 52,000, இந்த 2 காலமும் ஆட் பண்ணோம்னா 52,000 ஈக்குவேஷன். ஓகேயா? நெக்ஸ்ட் டி பாருங்க. ராஜ் வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு இருக்கு. அவங்க பர்சனல் யூஸ் அப்படின்னா என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணோம்? டிராயிங்ஸ். டிராயிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம், எடுப்பு அப்படிங்கிறது. ஓகேயா? எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா 1000 அவரோட பர்சனல் யூஸுக்காக எடுத்திருக்காரு. அப்போ கேஷ்ல இருந்து என்ன ஆயிருக்கும்? கம்மியாக இருக்கும். அதனால இங்கே -1000ன்னு போட்டுக்கிறோம். அது அவரோட பர்சனல் யூஸுக்குன்னு எடுத்ததுனால கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேயா? இப்போ பாருங்க, இங்கே 10,000 மைனஸ் 1000 எவ்வளோ வரும்? 9,000. இந்த 30,000 அப்படியே பேங்க் காலமில், ஸ்டாக் காலமில் 12,000. இப்போ கேபிட்டலில் 1000 கம்மியாக இருக்குது. ஏன்னா அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு பர்சனலுக்காக அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ 40,000 மைனஸ் 1000 போட்டேன்னா 39,000. இந்த லைபிலிட்டியில் 12,000. இப்போ இதை ஆட் பண்ணோம், நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 51,000. இதெல்லாம் ஆட் பண்ணோம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 51,000 வந்துடும். ஓகே சொல்கிறேன், ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. அடுத்தது ஜி பாருங்க, சரி இ பாருங்க. பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு ஃபார் ₹10,000. டெபிட் கார்டு அந்த பேங்க்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டில் கம்மியாக இருக்குமா? அப்போ நம்ம கேஷாக கொடுத்து வாங்கலை. அப்போ எங்கேருந்து கம்மியாக இருக்குது? பேங்க் காலமில், பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கம்மியாக இருக்குது. அப்போ -10,000. அதே எங்கே என்ன உள்ளே வாங்கியிருக்கோம், என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபர்னிச்சர். அப்போ அது அசெட் நம்மளுக்கு. அப்போ அது வந்து +10,000 போடணும். இங்கே ரெண்டு காலமும் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. இப்போ இந்த 9,000 அப்படியே இங்கே போட்டுக்கணும். இப்போ பேங்க்கில் கம்மியாக இருக்குது 10,000. 30 - 10,000 போட்டோம்னா 20,000. இந்த 12,000 அப்படியே தான் இருக்குது. இங்கே 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு அசெட் கம்மியாக இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போயும் இதெல்லாம் ஆட் பண்ணி, இந்த 4ஐயும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9 + 9,000 + 20,000 போட்டோம்னா எவ்வளோ? 29. 29 + 12 41. 29 + 12 எவ்வளோ வந்தது? 41. 41 + 10 51. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 51,000. ஓகே, ரெண்டு பக்கமும் இப்போ ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, சோல்டு கூட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ்டு. கேஷ் ரிசீவ் பண்ணிட்டதுனால அதை நம்ம கேஷ் சேல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேயா? கிரெடிட்டுக்காக இருந்துச்சுன்னா கிரெடிட் சேல்ஸ்னு போடலாம். இது கேஷ் வாங்கிட்டோம், அதனால கேஷ் சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் பணம் வந்துடுச்சு உள்ள நம்மளுக்கு. அதனால நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிக்கணும்? +6,000 இங்கே போட்டுக்கிறோம். ஓகே, கேஷ் சேல்ஸ்னு போட்டு +6,000 கேஷ் காலமில். அதே கூட்ஸ் தானே விற்றுருக்கோம், அப்போ ஸ்டாக்லேருந்து என்ன இருக்கும்? மைனஸ் ஆகிருக்கும். இங்கே -6,000. வேறு எந்த காலமும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகலை. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் போடுறப்ப 9,000 + இந்த 6,000 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வந்துடுது நம்மளுக்கு? 15,000. ஓகே, பாருங்க, இந்த 9,000 6,000 ஆட் பண்ணோம்னா 15,000. இந்த 20,000 அப்படியே தான் போடணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, சாரி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12,000 - 6,000 அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 6,000. ஓகே, இப்போ நம்மளுக்கு கேபிட்டலில் எதுவும் அஃபெக்ட் ஆகுது பாருங்க. இங்கே ஃபர்னிச்சரில் அப்படியே 10,000 இருக்குது, கேபிட்டலில் எதுவும் அஃபெக்ட் ஆகலை 39,000. இந்த கிரெடிட்டார்ஸ்லேயும் லைபிலிட்டிலையும் அஃபெக்ட் ஆகலை 12,000. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா 15,000 இந்த ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஈக்குவேஷன் போடணும். 15,000 + 20,000 35,000 + 6,000 41,000 + 10,000 51,000. இப்போ இந்த 39ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இருந்துச்சு? 51,000. ஈக்குவல் ஆயிடுச்சா? ரெண்டு பக்கமும் ஈக்குவேஷன் கரெக்ட் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க.
ஜி பாருங்க, ஜி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணம் பேங்க்ல இருந்து எடுத்திருக்கோம். எதுக்காக எடுத்திருக்கோம்னா ஆஃபீஸ் யூஸுக்காக எடுத்திருக்கோம். மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு போட்டேன்னா இப்போ கேஷில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? 1000 ரூபாய் எங்கே வந்திருக்கோம்? பிஸ்னஸுக்குள்ளே வந்திருக்கு. அதனால் இங்கே +1000 போட்டுரும். பேங்க்கில் இருந்து கம்மியாக இருக்கும், அதனால் இங்கே -1000 போட்டுரும். வேறு எந்த காலமும் அஃபெக்ட் ஆகாது, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 16,000, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19,000, தென் இந்த 6,000 அப்படியே தான் இங்கே வரும். இந்த 10,000 அப்படியே இங்கே வந்துடும். இப்போ அசட் சைடில் ஆட் பண்ணோம், இது எல்லாத்தையும் அசட் சைடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். 16 + 19 20 35 35 + 6 எவ்வளோ வந்திருக்கு பாரு. 35 + 6 பார்த்தோன்னா 41 41 + 10,000 51. அசட் சைடில் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 51,000. இந்த 4 காலத்தையும் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்துருச்சு? 51,000 டோட்டல் வந்திருக்கு. ஓகேயா? இப்போ நம்ம கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஆட் பண்ணுறோம். இங்கே வேறு எதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஓகே, அதனால் இந்த 19,000 அப்படியே இங்கே இருக்குது, இந்த 12,000 அப்படியே தான் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் இந்த 90 சாரி இந்த ரெண்டையும் 19,000ஐயும் இந்த 12,000ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்துருச்சு? 51,000 வந்துருச்சு. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிடுச்சு. 39ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணோம்னா 51. இப்போ ரெண்டு பக்கம் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா? அவ்வளோதான் ஈக்குவேஷன் மெத்தட். நம்மளுக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஜி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 7 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டு கொஞ்சம் பார்த்து காலம் வேணால் சின்னதாக கூட போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்படி தான் போட முடியும். ஹரிசாண்டலாக வச்சு அப்படி போடுங்க. ஓகே சில்ட்ரன், இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கேட்டுட்டு போடுங்க. இல்லஸ்ட்ரேஷன்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸை அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போடுங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.